ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஹையர் அஃபிஷியல் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா? அவங்க சொன்ன ஒர்க்கை என்னைக்காவது முடிக்காமல் போயிட்டு நிற்கும்போது அந்த ஒர்க்கை கொலாப்ஸ் பண்ணிட்டு போய் நிற்கும்போது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ சடனாக அதுக்கான ரீசன்ஸை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்டர்டே நான் வெளியில் போயிருந்தேன், எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது, எனக்கு உடம்பு முடியல, நான் கரெக்டாக தான் பண்ணேன், பட் அவங்க தான் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய ரீசன்ஸ் சொல்லி நம்ம மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை உணராமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. அப்படி மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி நடக்கிறவங்கள இம்மெச்சூர் பர்சன்னு சொல்கிறாங்க. இப்படி பொய்யான ரீசன் சொல்லி எஸ்கேப் ஆகிறவங்களும் இருக்காங்க. உண்மையிலே சில ரீசன் இருந்து அதனால் எஸ்கேப் ஆகிறவங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே சைக்காலஜி படி இம்மெச்சூர் பர்சன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ரீசனை சொல்லி தப்பிக்கும்போது அடுத்த டைமும் இந்த மாதிரி ரீசனை சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு தோணுமா? அதனால் நெக்ஸ்ட் டைமும் அந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்கேப் ஆக அவங்க சொல்கிற அந்த ரீசனே தங்களை டீமோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னை தானே டீமோட் பண்ணிக்கிறவங்க எப்படிங்க மெச்சூர்ட் பர்சனாக இருக்க முடியும்? ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேளுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஏன் இப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட என் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி சொன்னாலே போதும், அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோவம் சுத்தமாக போயிடும். அதை விட்டுட்டு ரீசன்ஸை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுங்க. அவங்களுக்கு நம்ம மேலே இன்னும் தான் அதிகமாக கோவம் ஏற்படும். நீங்கள் இந்த விஷயத்தில் மெச்சூர்டா இல்லை இம்மெச்சூர் பர்சனானு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.